தனது அசல் உருவத்தை காட்டிய பிறகு நிக்கோல் நெனா மீண்டும் ஒரு மனித உருவத்திற்கு மாறினாள். நல்ல பெயர், மிகவும் அழகாக இருக்கிறது என்று கான் மென்மையாக தலையசைத்து கூறினான். அவன் இதை சாதாரணமாக சொன்னாலும் அவனது மனதிற்குள் நிக்கோல் நெனா என்ற பெயர் சற்றே வித்தியாசமாக ஒலித்தது. புகழ்ச்சிக்கு நன்றி, கான் என்பதும் ஒரு நல்ல பெயர்தான் என்று கூறி நிக்கோல் ஒரு கணம் நிறுத்தினாள். பிறகு அந்த சிறுமி போன்ற படிக டிராகன் பேச்சை மாற்றி இவ்வாறு கூறினாள். மனித நாடொன்றில் கான் என்ற பெயரில் ஒரு நாணயம் புழக்கத்தில் உள்ளது. உன் பெயரைப் போலவே அங்கு கான் காரின் என்ற அழகான தங்க நாணயமும் உண்டு. ஆனால் உனது டிராகன் செதில்களின் பிரகாசம் அந்த மின்னும் தங்க நாணயத்தை விடவும் பன்மடங்கு ஒளி வீசுகிறது. ஒரு வசீகரமான படிகரத்தினம் கூட உனக்கு முன்னால் மங்கிவிடும். ஒரு உண்மையான டிராகனை பொறுத்தவரை தங்கம் அல்லது படிகத்தை விடவும் அழகாக இருப்பதாக கூறப்படுவது மிகப்பெரிய பாராட்டு, கிரேட் காம்ப்ளிமெண்ட் ஆகும். நிக்கோலின் வார்த்தைகளை கேட்ட கான் சற்றே திகைத்து போனான். அவன் கண்களை சிமிட்டியபடி புன்னகையுடன் நின்ற நிக்கோலை பார்த்தான். ஒரு கணம் அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவன் சரியாக கணித்திருந்தால் இந்த படிக டிராகன் அவனை வம்பு கிழிக்கிறாளோ, டீசிங். அந்த வெள்ளை டிராகன் பெண்ணை விட இவள் மிக நேரடியாக பேசுகிறாள். இளம் அல்லது இப்போதுதான் முதிர்ச்சியடைந்த டிராகன்கள் பொதுவாக எதிர்பாலினத்தவரிடம் இத்தகைய ஆர்வத்தை காட்டுவது வழக்கம். ஒருவேளை நான் அதிகமாக யோசிக்கிறேனோ என்று கான் தனக்குள் நினைத்து கொண்டான். அந்த தருணத்தில் கான் ஒருவித தனது மிகச்சிறந்த தோற்றம் சில நேரங்களில் ஒரு சுமையாக மாறிவிடுவதை எண்ணி கான் மெல்லிய பெருமூச்சு விட்டான். அவனது மனதிற்குள் ஒரு சிறிய வருத்தமும் கவலையும் எட்டி பார்த்தன. லூனா இப்போது தனது ஆரம்பகட்ட அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் ஒரு முதிர்ந்த டிராகனுக்கே உரிய அமைதியான மற்றும் நளினமான தோற்றத்திற்கு திரும்பினாள். அவள் மென்மையான குரலில் பேசத் தொடங்கினாள். ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னை பார்த்து அரையாண்டுதான் ஆகிறது, அதற்குள் இவ்வளவு மாற்றமா? கடைசியாக நான் உன்னை பார்த்தபோது நீ ஒரு சாதாரண பெரிய டிராகன் அளவில்தான் இருந்தாய். நீ இன்னும் மிகவும் இளையவன் என்று நினைக்கிறேன். அரையாண்டிற்குள் ஒரு பெரிய டிராகன் நிலையிலிருந்து 20 மீட்டர் நீளம் கொண்ட சூப்பர் லார்ஜ் டிராகனாக வளர்வது என்பது அசாத்தியமானது. அவள் மேலும் தொடர்ந்தாள். உனது இரத்த வகை மிகவும் வலிமையானதாக இருக்க வேண்டும். அதனால்தான் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே இவ்வளவு வேகமாக உன்னால் வளர முடிந்திருக்கிறது. வெறும் டிராகன் ஆண்மக்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த நிலையை அடைய முடியாது. சிறிது நேரம் யோசித்த லூனா யதார்த்தமாக ஒரு கேள்வியை கேட்டாள். உனக்கு சரியாக என்ன வயதாகிறது? கான் ஒரு கணம் யோசித்துவிட்டு தனது பொன்னிற கூந்தலில் விரல்களை சுழற்றியபடி, சொல்ல முடியாத அளவுக்கு நான் மிகவும் தனித்துவமானவன் என்று கூறி தலையசைத்தான். லூனா மென்மையாக புன்னகைத்தபடி, உனக்கு சொல்ல விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் நீ இன்னும் முழுமையாக வளரவில்லை என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் என்றாள். கான் அமைதியாக தலையசைத்து, நீ சொல்வது சரிதான், நான் முதிர்ச்சியடைவதற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது என்றான். இவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த நிக்கோல் நெனா திடீரென உற்சாகத்தில் துள்ளினாள். அப்படியென்றால் நீயும் என்னை போன்றவன்தானா? என்ன ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை என்று மகிழ்ச்சியுடன் கூவினாள். கான் அவளை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. நிக்கோல் நெனா லேசாக நடுங்கியபடி தனது அடர்த்தியான இமைகளை அசைத்து கானை ஆழமாக பார்த்தாள். எனக்கு எப்போதாவது வாரிசுகளை உருவாக்க வேண்டும் என்று பெரும் ஆசை உள்ளது. அதற்காகவே நான் ஒரு சரியான துணையை தேடிக்கொண்டிருக்கிறேன். கான், உனக்கு இதில் ஆர்வம் இருக்கிறதா? இதை சொல்லிவிட்டு தனது அழகான தோற்றத்தை காட்டுவதற்கு ஒரு முறை சுற்றி வந்தாள். கான் பதில் சொல்வதற்கு முன்பே அவள் தொடர்ந்தாள். உனக்கு சம்மதம் என்றால் நான் உனக்கு ஒரு அரண்மனையை கட்டித்தருவேன். அது இப்போது அக்கா லூனாவுக்கு நான் கட்டிக் கொடுத்ததை விட பிரம்மாண்டமாக இருக்கும். பிறகு நாம் அதற்குள் குழந்தைகளை வளர்க்கலாம். அவர்களுக்கு நல்ல குணமுள்ள நடுநிலையான டிராகன்களாக இருக்க கற்றுக் கொடுக்கலாம். அவள் மேலும் உற்சாகமாக, எனக்கு வாரிசுகள் என்றால் மிகவும் பிடிக்கும். உனக்கு விருப்பமிருந்தால் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய குரூப்பை உருவாக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் மகிழ்ச்சிதான் என்று ஒரு கற்பனை உலகில் மிதந்தபடி சிரித்தாள். ஆனால் கானின் கவனம் அவள் பேசிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நிலைத்தது. அவளது விளையாட்டான பேச்சில் ஒரு முக்கியமான உண்மையை அவன் கவனித்தான். அவளது நேரடியான பேச்சை தற்காலிகமாக புறக்கணித்துவிட்டு அவன் கேட்டான், இந்த அரண்மனையை கட்டியது நீதானா? நிக்கோல் நெனா தானியத்தை கொத்தும் குஞ்சு போல வேகவேகமாக தலையசைத்தாள். ஆமாம், உனக்கு இது பிடித்திருக்கிறதா? உனக்கு இது பிடித்திருந்தால் நீ என் துணையாகிவிடு. அரண்மனை மட்டுமில்லை, நான் சிலைகளையும் செதுக்குவேன். உனக்காக ஒரு பிரம்மாண்டமான சிலையை. உன் தொண்டர்கள் வணங்குவதற்கு உனக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலையை செதுக்கித் தரவா
என்று நிக்கோல் கேட்டபோது உற்சாகத்தில் அவளது கன்னங்கள் இளஞ்சிவப்பு நிறமாக மாறின. அவளது விடாத பேச்சு கானுக்கு சற்றே எரிச்சலை அளித்தது. ஆனால் அந்த படிக அரண்மனை அவன் மனதை வெகுவாக கவர்ந்தது. முதலில் அவளை சம்மதிக்க வைத்து எனக்கு ஒரு அரண்மனையை கட்டிச் சொல்ல வைக்கலாமா என்று கான் ஒரு கணம் யோசித்தான். சில நொடிகள் மனப்போராட்டத்தின் பிறகு அவன் உறுதியாக தனது முடிவை அறிவித்தான். எனக்கு இப்போது துணை தேவையில்லை. அந்த வெள்ளை டிராகன் பெண்ணை பற்றி ஏற்பட்ட அனுபவத்திற்கு பிறகு இதுபோன்ற விஷயங்களில் ஆரம்பத்திலே தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருப்பது நல்லது என்று கான் கருதினான். இழுத்தடிப்பது பின்னாளில் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும். அடடா, அது மிகவும் வருத்தமான விஷயம். எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. எப்போது உன் மனதை மாற்றிக்கொண்டாலும் என்னை நினைவில் கொள் என்றாள் நிக்கோல். மேலும் அவள் ஒரு விசித்திரமான வாக்குறுதியை அளித்தாள். உனக்காக எந்நிரந்தர காலமும் காத்திருக்க முடியாது. நீ என்னை பற்றி நினைக்கும்போது நான் ஏற்கனவே வேறொருவரை தேடிக்கொண்டிருப்பேன். உனக்கு பதிலாக வேறொருவரை உடனடியாக மாற்றிக்கொள்வேன் என்று நான் சத்தியம் செய்கிறேன். நிக்கோலின் இந்த வெளிப்படையான பேச்சை கேட்ட லூனா சற்றே சங்கடத்துடன் தலையசைத்தாள். ஆனால் அவளை தடுக்கவில்லை. கான் தனக்குள் சிரித்து கொண்டான். நிக்கோலின் எதிர்கால துணை அமையப் போகும் விதத்தை நினைத்து அவன் சற்றே பரிதாபப்பட்டான். பிறகு அந்த விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கான் நேரடியாக காரியத்திற்கு வந்தான். எனக்கு துணையை தேடும் எண்ணமில்லை, ஆனால் இது போன்ற ஒரு அரண்மனை எனக்கு வேண்டும். நீ சம்மதித்தால் எனக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடுப்பதற்கு ஈடாக நான் உனக்கு ஏராளமான மந்திர உபகரணங்களை தர தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒரு அரண்மனையை கட்டிக்கொடு. என்னால் உனக்கு ரத்தின கற்களை, ஜெம்ஸ்டோன்ஸ் மட்டும் எக்காரணம் கொண்டும் தரவே முடியாது. அது சாத்தியமே இல்லை. ஆனால் என்னிடம் இருக்கும் தேவையற்ற ஏராளமான மந்திர உபகரணங்களை, மேஜிக்கல் எக்விப்மெண்ட், வர்த்தகத்திற்காக நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று கான் கராராக கூறினான். நிக்கோல் நெனா ஒரு கணம் கூட தயங்கவில்லை. தனது மார்பை தட்டிக்கொண்டு, பிரச்சனையே இல்லை, அந்த பொறுப்பு என்னிடம் விட்டுவிடு. அரண்மனைகளை கட்டுவதில் நான் கைதேர்ந்தவள் என்றாள். ஆனால் ஒரு நிபந்தனையையும் சேர்த்தாள். இருப்பினும் தற்போது அக்கா லூனாவுக்காக 2 மனித குழந்தைகளை நான் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் இப்போதே வேலையை தொடங்க முடியாது. 2 மனித குழந்தைகளா என்று கான் யோசித்தான். அவனுக்கு அமோஸ் மற்றும் லிலித்தின் நினைவு வந்தது. அவன் தலையசைத்து, சரி, உனக்கு நேரம் கிடைக்கும்போது தொடங்கலாம், எனக்கு அவசரமில்லை என்றான். அதன்பின் அந்த 2 பெண் டிராகன்களின் முன்னால் கான் தனது நாவை லாவகமாகச் சுழற்றி ஒரு பிரகாசமான சிவந்த மந்திர கோலை, ரெட் ஃப்ளேம் ஸ்டாஃப் ஐ வெளியே கொண்டு வந்தான். அந்த சிவந்த தழல்கோல் தோன்றிய அடுத்த நொடியே காற்றிலிருந்த நெருப்பு ஆற்றல்கள், ஃபயர் எலமெண்ட்ஸ், அதை சுற்றி சேரத் தொடங்கின. படிக அரண்மனைக்குள் வெப்பம் சற்று அதிகரித்தது. அந்த கோலின் உச்சியிலிருந்த படிகம் ஓடும் நெருப்பைப் போல மின்னியது. லூனாவின் கண்கள் உடனடியாக அதன் மீது நிலைத்தன. 2 வினாடிகள் அந்த கோலை உற்று பார்த்தவள், கான் எதற்காக இதை வெளியே எடுத்தான் என்பதை கேட்பது போல அவனை பார்த்தாள். நிச்சயமாக கான் எந்த காரணமுமின்றி அந்த சிவந்த தழல் கோலை வெளியே எடுத்திருக்க மாட்டான். அருகிலிருந்த நிக்கோல் நெனாவிற்கு அந்த கோலின் பின்னணியில் உள்ள ரகசியம் தெரியாது. அவள் அதை வியப்புடன் பார்த்து, இந்த கோல் உனக்கு எங்கே கிடைத்தது? இது மிகவும் உயர்தரமானதாக தெரிகிறது என்று கேட்டாள். ஆனால் அடுத்த கணமே அவள் சற்றே வருத்தத்துடன், இது நெருப்பு ஆற்றல் கொண்டதாக இருப்பதுதான் ஒரு குறை என்று கூறினாள். படிக டிராகன்கள் காற்று வகையை சேர்ந்தவை மற்றும் குளிர்ச்சியான இடங்களையே விரும்புபவை. எனவே அவளுக்கு நெருப்பு தொடர்பானவற்றில் ஆர்வமில்லை. இது ஒரு உயர்மட்ட மந்திரவாதிக்கான கோல் என்று கான் நிக்கோலின் கேள்விக்கு பதிலளித்தான். ஆனால் அவனது பார்வை லூனாவின் மீதே நிலைத்திருந்தது. கானின் இந்த புறக்கணிப்பு நிக்கோலுக்கு சற்று எரிச்சலை தந்தது. அவள் முகத்தைச் சுளித்தாள். ஆனால் பொன்னிற கூந்தலுடன் நளினமாகவும் அழகாகவும் இருந்த லூனாவை பார்த்ததும் ஒருவித தாழ்வு மனப்பான்மையுடன் தனது பார்வையை திருப்பிக் கொண்டாள். மோர்டனின் கோல் என்று லூனா மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அவள் நிமிர்ந்து கானை பார்த்து, இந்த சிவந்த தழல் கோல் காரணமாகத்தான் என்னை சந்திக்க வந்தாயா என்று கேட்டாள். அவள் கேட்பது கேள்வியாக இருந்தாலும் அவளது குரலில் அதற்கான விடை ஏற்கனவே தெரிந்தது. கான் தலை அசைத்துவிட்டு சொன்னான், நான் இந்த தழல் கோலை பயன்படுத்திய போது தெற்கு திசையில் உள்ள ஒரு இடத்துடன் எனக்கு ஒரு தொடர்பு ஏற்படுவதை உணர்ந்தேன். அந்த தொடர்பு எதை குறிக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் லூனாவின் கண்களை மிக தீவிரமாக பார்த்தான். அவனது குரல் அமைதியாகவும் ஆழமாகவும் இருந்தது. அவன் மெல்லத் தொடர்ந்தான். கானின் தீவிரமான பார்வையை எதிர்கொண்ட லூனா தனது இதயம் சற்று வேகமாக துடிப்பதை உணர்ந்தாள். சில நொடிகள் தயங்கியவள் பின் மெல்ல பெருமூச்சு விட்டு சொன்னாள், சரி கான், இந்த தழல் கோல் இப்போது உன்னுடையதாகிவிட்டது. நீயும் இதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறாய். இனி நான் எதையும் மறைக்கப் போவதில்லை. கான் மகிழ்ச்சியுடன் அவளது பேச்சை மிக கவனமாக கேட்க தயாரானான். ஆனால் லூனா உடனடியாக ரகசியத்தை சொல்லிவிடவில்லை. சற்று யோசித்துவிட்டு அவள் ஒரு நிபந்தனையை விதித்தாள். உனக்கு உண்மையை சொல்வதற்கு முன்னால் நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். கான் ஒரு கணம் யோசித்துவிட்டு, அந்த நிபந்தனை என்ன, அதை சொல், நான் பரிசீலிக்கிறேன் என்று நினைத்தான்.
அந்த நிபந்தனை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கடினமாக இருந்தால் யாரிடமும் கேட்காமல் நேரடியாக தெற்கு நோக்கி பறந்து கோள் காட்டும் திசையிலேயே சென்று உண்மையை அவனே கண்டறியலாம். ஆனால் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது அவனுக்கு மன அமைதியை தரும். வீணாக அலைந்து கடைசியில் பயனற்ற ஒன்றை பெறுவதை அவன் விரும்பவில்லை. லூனா மென்மையாக புன்னகைத்தாள். அவளது கன்னத்தில் ஒரு சிறிய குழி விழுந்தது. கவலைப்படாதே, இது உனக்கு ஒன்றும் கடினமான காரியமில்லை. பிறகு நிக்கோல் நெனாவை பார்த்து தொடங்கினாள். நான் நிக்கோலை இங்கே அழைத்ததே அந்த 2 குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக. குறிப்பாக லிலித் என்பவள் மாயவித்தையில் மற்றும் மந்திர கலைகளில் மிகுந்த திறமைசாலியாக இருக்கிறாள். அவளால் ஒரே நேரத்தில் 2 பாதைகளையும் பின்பற்ற முடியும். எனக்கு ஓரளவுக்கு அடிப்படை மந்திர அறிவு தெரிந்தாலும் நிக்கோல் நெனா மாய மந்திரங்களில் வல்லவர். எங்களால் லிலித்தை ஒரு குறிப்பிட்ட நிலை வரை வளர்க்க முடியும் என்று லூனா கூறினாள். அதற்கு நிக்கோல் நெனாவும் ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தாள். லிலித் மிகவும் புத்திசாலி. மாய மந்திரங்களில் அவளது திறமை என்னை விடவும் சிறப்பாக உள்ளது என்று அவள் மனதார பாராட்டினாள். கான் அந்த சிறுமை லிலித்தை பற்றி யோசித்து பார்த்தான். அவனை கண்டாலே பயத்தில் மயங்கி விழும் அந்த மென்மையான அழகான சிறுமி. லிலித்துக்கு புன்னிற கூந்தலும் வெண்மையான சருமமும் இருந்தது. பார்ப்பதற்கு சற்று லூனாவைப் போலவே இருந்தாள். அவளது ஆற்றல் லூனாவினது இல்லை என்பதை கான் உணர்ந்திருந்தால் லிலித் லூனாவின் குழந்தை என்றே அவன் நினைத்திருப்பான். ஆனால் அவள் மிகவும் பயந்த சுபாவமாக இருந்ததால் கானிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதனால் அவளை பற்றி கானுக்கு அதிக தகவல்கள் தெரியவில்லை. ஆனால் கானுக்கு அமோஸை நன்றாக நினைவிருந்தது. அவன் லிலித்தை விட சிறியவன் என்றாலும் தனது அக்காவை விட பல மடங்கு தைரியமானவன். கானின் கண்கள் மின்னின. லூனா என்ன கேட்கப் போகிறாள் என்பதை அவன் ஓரளவுக்கு புரிந்து கொண்டான். லிலித்துக்கு அவர்கள் கற்பிக்க முடியும் என்றால் கானின் உதவி தேவைப்படுவது லிலித்துக்காக இருக்க முடியாது. நீ அமோஸை பற்றி சொல்கிறாயா என்று கான் கேட்டான். லூனா மெல்ல தலையசைத்துச் சொன்னாள். ஆம், அந்த சிறுவன் அவனது தாத்தாவைப் போலவே ஆற்றலை வடிவமைக்கும் மந்திர பயிற்சியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். அதில் அவனுக்கு தனித்துவமான திறமையும் உள்ளது. மந்திரங்களை கற்பதில் அவன் தனது அக்காவைப் போல திறமைசாலி இல்லை என்றாள்.